சமூக பிரச்சினை தொடர்பாக தமிழக இளைஞர்கள் மத்தியில் அக்கறை குறைந்து அப்பிரச்சினைகளில் இருந்து விலகி நிற்கும் நிலை அதிகரித்து வருகிறதா என்ற சந்தேகம் தற்போது எழத் தொடங்கியுள்ளது. இந்த கேள்விக்கு விடை காண முயற்சித்தது புதிய தலைமுறை. இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தை போன்றதொரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஏற்பட்டது தமிழகத்தில்தான் எனலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம்தான் அது. 1938ஆம் ஆண்டு தொடங்கி 1964ஆம் ஆண்டு வரை உச்சகட்டத்தில் இருந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்று 7 பேர் தீக்குளித்து உயிரிழந்தனர். அந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாக நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களே. சமுதாய நலனை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகு பெரிய அளவில் நடைபெற்ற சமூக போராட்டங்கள் பெரும்பாலும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டங்களாகவே இருந்தன. வெவ்வேறு காரணங்களுக்காக அவ்வப்போது சிறு அளவில் சமூகத்திற்காக மாணவர்கள் குரல் கொடுத்து வந்தாலும் கூட சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க இளைய சமுதாயம் தயங்குவது போன்ற தோற்றம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் மீதான அக்கறை இளைஞர்களிடையே குறைந்து வருகிறதா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. 70களில் பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பக்கம் பொதுவுடைமை இயக்கம், இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம், இந்த ரெண்டு பக்கமும் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்கல. இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் பல்வேறு அரசியல் ஆர்வம் காட்டுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க எண்ணிக்கை ஒட்டுமொத்த இளைஞர்கள் எண்ணிக்கையில் பார்க்கும்போது குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம குடும்பங்களும் பெற்றோரும் தான். நம்ம குடும்பங்களும் பெற்றோரும் 70களில் குழந்தை வளர்க்குற போது நீ நல்ல பையனா இருக்கணும், 4 பேர் நல்லவான்னு சொல்லணும் அப்படிங்கறத ஒரு வேல்யூவா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நீ நல்ல அதிக சம்பளம் வாங்குற வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சமூக பிரச்சனைகளில் இளைஞர்கள் ஈடுபட தொடங்கினால் அவர்களது வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதத்தை யார் தருவது என்ற அச்சம் பெற்றோரிடம் இருப்பதும் இளைஞர்கள் சமூக அக்கறையை வெளிப்படுத்த ஒரு தடையாக உள்ளது என்ற வாதமும் உள்ளது. வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சமூக நிலை இருப்பதே அரசியல் மோசமாக இருப்பதன் அடையாளம், நிர்வாகம் மோசமாக இருப்பதன் அடையாளம். அதை மாற்ற வேண்டுமானால் நீங்க அரசியலையும் அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் மக்கள் சார்பானவர்கள் கைக்கு மாறினால்தான் அது மாற முடியும். அதனால வாழ்வாதாரம் மாறுவதற்கே நீங்க சரியான அரசியல் தேவைப்படுகிறது, ஆரோக்கியமான அரசியல் தேவைப்படுகிறது. அரசியல் பக்கமே போகாமல் வாழ்வாதாரம் அபிவிருத்தி ஆகும் என்றால் நிச்சயம் மேம்படாது. ஆனால் அதே சமயம் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மாணவர்களின் பங்களிப்புதான் சமூக அரசியல் அமைப்புகளுக்கு முதுகெலும்பாக இருந்தது என கூறும் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் லெனின், அரசியல் கட்சிகளின் தாக்கம் மாணவர் அமைப்புகளை நீர்த்து போக வைத்து விட்டதுதான் தற்போதைய நிலைக்கு காரணம் என்கிறார். இன்னைக்கு மாணவர் இயக்கம் திராவிட கட்சிகள் போல அவர்கள ஒரு அணியா மாத்திட்டாங்க. ஒரு மாணவர் அணின்றதுக்கெல்லாம் ஆனா மாணவர் அணிக்கான ஒரு சுய சிந்தனையும் அதே நேரம் சுயமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரமும் தரணும். அப்படி தராதது ஒரு காரணத்தால்தான் இன்னைக்கு எல்லா விதமான மாணவர் அமைப்புகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கிரிப், அதாவது அவங்க பிடிமானம் குறைஞ்சு கம்மியாகிட்டே வருது. அதெல்லாம் விட்டு ஒரு மாணவர் இயக்கம் என்பது அவர்களுக்கு உண்டான ஒரு தனி அட்டானமஸ் சொல்லுவாங்க. அந்த அட்டானமஸ் கொடுத்து அவர்களுக்கான சுயமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது மட்டும்தான் மாணவர் இயக்கம் முற்போக்கான திசையில நோக்கி போவாங்க. சமூக போராட்டங்கள் என்றால் வன்முறையில் ஈடுபடுவது என்பதல்ல. சமூகத்தில் தன்னை போலவே பிறரையும் கருதி பிறருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தனக்கு நேர்ந்ததாக கருதி அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் தோளோடு தோள் நிற்பதும் தான் சமூக அக்கறை என்கின்றனர் சமூக சிந்தனையாளர்கள். அத்தகைய நிலை ஜனநாயகத்தின் ஆரோக்கியமான நிலை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சமூக அக்கறை இல்லாத இளைஞர்கள் சமுதாயத்தின் எதிர்காலத்தை இருளாக்கிவிடக் கூடும் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் விஸ்வநாத். சமூக போராட்டங்களில் அரசியல் கட்சிகளுக்கு முதுகெலும்பாக இருந்த மாணவர்களின் நிலை பற்றி பார்த்தோம். தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளின் சாயம் இல்லாத மக்கள் போராட்டங்கள் மிகவும் குறைவுதான். ஏன் இந்த நிலை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் மட்டுமே முழுமையாக பங்கேற்ற மிகப்பெரிய போராட்டங்கள் என்றால் அவற்றில் முதன்மையானவை கூடங்குளம் பிரச்சனையும் முல்லைப்பெரியாறு பிரச்சனையும் தான் என்று கூறலாம். இந்த போராட்டங்களுக்கு அரசியல் கட்சியினர் தார்மீக ஆதரவு அளித்தாலும் கூட போராட்டத்திற்கு அவர்கள் தலைமையேற்கவில்லை. அதே சமயம் இந்த 2 பிரச்சனைகளிலும் அப்பகுதி மக்களுக்கு தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளும் திறனும் தேவையும் இருந்தன, இன்னமும் உள்ளன. ஆனால் தூத்துக்குடி மாணவி கொலை விவகாரம் உட்பட பிற பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சியினர் தான் குரல் கொடுக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு கட்சிகள் மட்டுமே ஒரு சில அமைப்புகள் மட்டுமே அதை எடுத்துக்கிட்டு போய் போராடுறதுங்கிறது அது சரியான ஒரு விஷயமா தெரியல. இது பொதுமக்களுடைய பிரச்சனையாக அது மாறினால் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு தீர்வு நோக்கி நம்ம போக முடியும். பிறருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒட்டுமொத்த தமிழக சூழல அப்படிதான் இருக்கு. அந்த பிறருடைய பிரச்சனையாகவும் தனக்கு இந்த விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது போலவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் பொதுமக்கள் இந்த போன்ற பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகுறதில்ல. அதை பற்றி நான் பெரிய ஒரு அவேர்னஸே அவங்களுக்கு இருக்கிறது, அதை பத்தின ஒரு அறிதலும் இல்லாம இருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய அபாயகரமான ஒரு விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போலவும் அரசியல் ஆதாயத்திற்கும் தான் சமூக பிரச்சனைகளை கைகளில் எடுக்கின்றன என்ற குற்றச்சாட்டு வலிமையாகவே உள்ளது. அதிலும் 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு ஏற்றாற் போலத்தான் போராட்டங்களும் வடிவெடுக்கின்றன என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் இதனை வேறு கோணத்தில் அணுகுகின்றனர் அரசியல் தலைவர்கள். வரக்கூடிய பல வேதனை தரத்தக்க இதயத்தை கலங்க வைக்கிற செய்திகள் பெருவாரியாக தமிழக மக்களை தட்டி எழுப்பவில்லை என்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. உள்ளூர கவலைப்படுகிறார்கள். இது நடக்கக்கூடாது, இது பெரிய அவமானம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிற மாநிலத்தவர்களும் பிற நாட்டவர்களும் கொதித்தெழுகிற முறையிலே தமிழ்நாட்டில் இது மட்டுமல்ல, ஈழத்து தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட செய்தியை வீதி வீதியாக ஊராக நாங்கள் விளக்கிச் சொன்ன பிறகும் கூட அவர்கள் வெகுண்டெழுவார்கள். அவர்கள் எப்படி முறைப்படுத்துவது என்ற பயம் எங்களுக்கு இருந்தது. கடைசியிலே பார்த்தார், வாழை மரத்திலே தீக்குச்சியை கொளுத்தி வைத்த கதையாகிவிட்டது. தீக்குச்சி தான் அணைந்தது, வாழை மரம் பற்றி தெரியவே இல்லை. அரசியல் சாயத்திற்கு அச்சப்பட்டே பொதுமக்கள் போராட்டங்களில் பங்கேற்க தயங்குகின்றனர் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். சமூக பிரச்சனைகளில் மக்களை அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு உண்டு என்றும், தங்களுக்காக போராடுபவர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை வளர்க்க வேண்டியது மக்களின் கடமை என்றும் இருவேறு கருத்துக்கள் தமிழகத்தில் உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கார்த்திகேயனுடன் விஸ்வநாத். சமூக அவலங்களை கண்டு போராட்டங்களை முன்னெடுக்கப்படுவதில் தமிழகத்தில் மக்களின் பங்களிப்பு குறைந்து வருவதாக கூறப்படுவதற்கான காரணங்களை அலசுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அந்த பழமைவாத சவுத் இந்தியா நார்த் இந்தியாவோட சமூக ரீதியில் பழமைவாத சமூகம் ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம். அதுக்காக நார்த் இந்தியா ப்ரோக்ரஸிவ்னு சொல்லிட முடியாது. ஆனால் கம்பேரிட்டிவா நம்ம பேசும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சமூக ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய கன்சர்வேட்டிவ் சமூகமா இருக்கிறது ஒண்ணு. பொதுவாக சிவில் சமூகம் இதை எதிர்த்து கொதித்தடாததுக்கு காரணம், இங்கே பண்பாட்டு அளவில் எல்லாரும் வட்டாரமாக பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைவு செய்யக்கூடிய அமைப்புகளோ இயக்கங்களோ தலைவர்களோ இல்லை என்பதுதான் காரணம். எனவே யார் வீட்டு பிள்ளையோ என்பது போல ஒரு செய்தி மாறி, பரபரப்பு செய்தி மாறி மட்டுமே இதை பார்க்கிறார்கள். வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் மக்கள் கிளர்ச்சி ஏற்படாததற்கான பின்னணி காரணங்களை பகிர்ந்து கொள்கிறார் பிபிசியின் முன்னாள் செய்தியாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சம்பத். அவருடன் நமது செய்தியாளர் முரளிதரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தில்லியில் ஓடும் பேருந்தில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது தில்லி மாநகரமே கொந்தளித்து எழுந்தது. ஆனால் தமிழகத்தில் அம்மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அப்படி ஒரு மக்கள் கிளர்ச்சி எழவில்லை என்கிற கருத்து நிலவவே செய்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதில் ஊடகங்கள் சரியாக பங்காற்றவில்லையா? இது குறித்து பிபிசியின் முன்னாள் செய்தியாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சம்பத் அவர்களிடம் இப்போது பேசுவோம். சார் வணக்கம் சார். தில்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு பெரிய அளவிலான மக்கள் கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் அப்படி வரல. உதாரணமாக தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லலாம். இதுல தில்லி ஊடகங்களோட பங்கு என்னவாக இருந்தது? தமிழக ஊடகங்கள் அப்படி ஒரு பங்கை ஆற்றவில்லையா? தமிழக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருக்கின்றன. அதனால் ஆளுங்கட்சி ஊடகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பெரிதுபடுத்த விரும்புவதில்லை. எதிர்கட்சி ஊடகங்களோ இதனால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது இந்த கொடிய செயலை செய்தவரோ பெரிய ஆளாக இல்லை. ஒரு கட்சியை சேர்ந்த இப்ப எதிர்கட்சி ஊடகங்கள்ல இந்த கொடிய செயலை செய்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பெருசாக போட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சியோ ஒரு எழுச்சியோ உண்டாகும்படி செய்திருப்பாங்க. கட்சிக்காக அவங்க செய்வது. உதாரணம் இலங்கை பிரச்சனை எடுத்துங்க. இலங்கையில இத்தனை படுகொலை நடந்தாலும் கூட இதுல 2 பெரிய கட்சிகளும் ஒரு நிலையை எடுக்காத காரணத்தினால் அதற்கு இங்கு அவ்வளவு ஆதரவாக ஏற்படும். சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆதரவு காமிச்சாலும் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக யாரும் ஒரு போராட்டமாக இதை செய்யவில்லை. அதனால 2 பெரிய கட்சிகள், அரசியல் சார்புடைய 2 பெரிய கட்சிகள் ஈடுபட்டால் தான் இது பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்க முடியும்.
பொதுவாக இப்ப ஊடகங்களோட நிலை என்ன என்று பார்த்தோமானால் ஒரு வடநாட்டில் எடுத்துக்கொண்டாலும் கூட தென்னகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு நகர்ப்புறத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு பெரிதாக ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள், அல்லது கிராமப்புறங்களில் நடக்கும்போது இப்படி ஒரு எதிர்வினை கிடைப்பதில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது வட இந்திய ஊடகங்களுக்கும் பொருந்துமா, தென்ன ஊடகங்கள் தான் இப்படி இருக்கின்றனவா? மொத்தமாக இந்திய ஊடகங்கள் இதில் எப்படி செயல்படுகின்றன? மொத்தமாக பாதிக்கப்பட்டவர் பணக்காரனாக, பெரிய கட்சியை சார்ந்தவராக, அல்லது படித்த ஒரு சினிமாவை சேர்ந்தவராக, அரசியல் துறையை சேர்ந்தவராக, புகழ்பெற்றவராக இருந்தால் நிறைய வெளிச்சம் கிடைக்கும்.